சீமான் இருக்காருல்ல, அவர் வந்து அன்னைக்கு வந்து விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி என் தம்பியை நான் தான் வர சொன்னேன், என் தம்பிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிப்பேங்கிறாரு. நாங்க உங்களை ஆதரவு கேட்டோமா? உங்களை அண்ணனா பஸ் நாங்க ஏத்துக்கிட்டோமா? உன்னை நம்பிதான் நான் 56 பேர்த்த நான் இழுத்துட்டு போய் ஓட்டு போட வச்சேன் மைக்கு சின்னத்துல. அன்னைக்கு எங்க தலைவர் வந்து மைக்கு சின்னம் தான் அறிவிச்சாரு, ஆதரவு தெரிவிக்கல. ஒரு இசை வெளியீட்டுல மைக்க கொடுத்துட்டாரு. அந்த மைக்கில சாம்பியன் எடுக்கவா கையில தூக்க எல்லாம் பதறிட்டான். உன்னை யாரையும் கேட்டானா? எங்களை அந்த ஏமாத்தி விஜய் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து அனில் குஞ்சாங்கிற என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. நேற்று வந்து ஒரு எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர், 2 சனியனை சேர்ந்து ஒரு சனியன் ஆகி சனிக்கிழமை வருதான். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவரா? இந்த வந்து நாங்க வந்து அண்ணன் தம்பி போன 2 நாளைக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறீங்கன்னு கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நாங்க வந்து தம்பியை எதிர்க்கல, கொள்கையை திருத்த சொல்லிக்கிறேன். அப்படியே நீ கட்சி ஆரம்பிச்சா, விஜய் எதிர்க்கவா நீ கட்சி ஆரம்பிச்சா, வேணா நீ நாம் தமிழர் கட்சியை கலைச்சிட்டு நாங்க கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்நாட்டு ஃபுல்லா வாங்கிக்கோங்க, நாங்க இந்த கொள்கையை திருத்தி தருவோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கொள்கை கட்சியில இருக்க கொள்கையில திருத்த. உன்னை கொள்கையை திருத்த சொன்னானா? அன்னைக்கு திராவிடத்துக்கும் தமிழருக்கான போர், இன்னைக்கு வந்து ரசிகர்களுக்கும் கொள்கை கூட்டதான் போர். நீ எங்க இருந்து வந்த? எத்தனை படம் டைரக்ட் பண்ணிருக்க? எத்தனை படத்துல நடிச்சிருக்க? உன்னை வர நடிகர் சித்தரிக்கிறோமா? இல்ல நாங்க உங்களை பத்தி எதுவும் பேசுறோமா? போற பக்கத்துல அணில் அவ எங்க பேச்சாருந்தா அடுத்த எல்லாம் மைக்க எடுத்து பேசுற. அணில் குஞ்சா அணில் குஞ்சா, இந்த அணில வச்சுதான் நீ 8% ஓட்டு வாங்கின. அதை மறந்துடாதீங்க. என்னைக்கும் நாங்களை எதிர்க்கிறது நாங்க நோக்கமே கிடையாது. நாங்க பட்டே மக்கள் பணி செய்யறதுக்கே எங்க தளபதியை கொண்டு வரோம். உனக்கு ஓட்டு வருதா வரலையா, உனக்கான மக்கள் பணி இருக்குல்ல, நீ அதை பத்தி பேச வேண்டியதான். எதுக்கு தளபதியை பத்தி பேசணும்? அவர் என்னவா பண்ணிட்டு போறாரு? சனிக்கிழமை வர்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மாதிரி என்னமா வர்றாரு? எங்களை பார்க்க வர்றாரு. நாங்க இளைஞர் படை இருக்கோம் அவருக்கு பின்னாடி, நாங்க தான் அவருக்கு ஓட்டு போட போறோம், நாங்க தான் ஜெயிக்க வைக்க போறோம். உனக்கு என்ன பிரச்சனை? உனி உங்க மக்களை தட்டிட்டு போன ஒரு இது வரைக்கும் நாங்க விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டுக்குல 100 கேபினாச்சும் போட்டுப்பாங்க. ஒரு கேபின்ல 5000 பேர். நீ இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கா? ஒரு கூட்டம் மட்டும் 5000 பேருக்கு மேல கூட்டம் வராதுன்னா அவர் 36 லட்சம் ஓட்டுங்கிறாரு. நாங்க வெறும் ஒரு மாநாட்டுக்கு இத்தனை லட்சம் பேர் கூடியிருக்கான். எத்தனை லட்சம் பேர் ஓட்டு வருவான்? ஜெயிக்கிற அடுத்த விஷயம் எங்க தளபதிக்காக கூட நிற்பான். 2026 எங்க தளபதி பின்னாடி தான் நிற்பான். அதுக்கு பின்னாடி நாங்க வாழ்வா சாவா எங்க இளைஞர் படை எல்லாமே எங்க தளபதி பின்னாடி தான்.